பார்த்தீங்கன்னா நம்ம கேபேஜ் கோப்தா பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம கேபேஜ் கோப்தா ரெடி பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் 250 to 300 கிராம் அளவுள்ள ஒரு கேபேஜ் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் எடுத்துங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட் எடுத்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொரியண்டர் பவுடர் ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நீங்கள் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிங்க. ரொம்ப காரம் வேணும்னா நீங்கள் க்ரீன் சில்லிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம தேவையான அளவு வந்து கடலை மாவு எடுத்துக்கலாம். கடலை மாவு எடுத்துகிட்டு நம்ம அதேயோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கலாம். அது வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இந்த கேபேஜ் கோப்தா வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கு சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஓனாக ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வெளியில் கடையில் வாங்கினீங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்குமான்னு தெரியாது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. நீங்கள் நல்லா ஓனாக வந்து ரெடி பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து நமக்கு ஸ்மால் சைஸில் நம்ம பால்ஸ் ரெடி பண்ணி அதை எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு தான் நம்ம அடுத்து வந்து பிரியாணி எப்படி ரெடி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கேபேஜ் கோப்தா பிரியாணி வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ்னே சொல்லலாம். நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாதிரி கோப்தா பிரியாணி அப்படின்னாவே நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பிரெட் கோப்தா பிரியாணி இருக்குது, கேபேஜ் கோப்தா பிரியாணி, அப்புறம் பார்த்திங்கன்னா ரேடிஷ், இந்த மாதிரி குக்கும்பர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பிரியாணி வந்து பண்ணலாம். நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வந்தாலும் நம்ம வந்து இந்த கோப்தா பிரியாணி வந்து நம்ம ரெடி செய்யலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து கேபேஜில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பால்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பால்ஸ் எடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம இதை வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா டீப் ஃப்ரை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேபேஜ் கோப்தா பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா லேயர்டு பிரியாணியாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ லேயர்ட் வித் தம் பிரியாணி வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ கேபேஜ் வந்து நம்ம பால்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம ஆயிலேருந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கே தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர், நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் வந்து நல்லா உள்ளே இருக்கிற அந்த கேபேஜெல்லாம் வந்து நல்லா குக் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கேபேஜ் வந்து இப்போ கோப்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேபேஜ் கோப்தா ரெடி ஆனதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம அடுத்து வந்து நான் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கர் பார்த்திங்கன்னா 1 kg தான். அதை பார்த்திங்கன்னா 1 கிலோ ரைஸ் பிடிக்கிற மாதிரி நான் வந்து 2 டைம் வந்து விசில் விட்டு நான் ரைஸ் தனியாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து அடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் ஹீட் ஆன உடனே நமக்கு தேவையான பிரியாணி இலை, லவங்கம், பட்டை, அப்புறம் ஸ்டார் ரைஸ், அன்னாசிப்பூ இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து நாம் ஆனியன் அடுத்தடுத்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பிரியாணியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம லவங்கம், பட்டை, அன்னாசிப்பூ இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணி லைட்டாக வந்து சாத்தே பண்ணிக்கணும். இப்போ ஓரளவுக்கு நம்ம சாத்தி பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணோம்னா நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விடணும். அதாவது சாத்தி பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கேபேஜ் பிரியாணியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் தான். அதாவது பார்த்திங்கன்னா அந்த கேபேஜ் கோப்தாவோட நம்ம அந்த பிரியாணியில் ஆட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ், ஃப்ளேவர்ஸ், டேஸ்ட் எல்லாம் சேர்த்து நம்ம ஒட்டுக்க நம்ம சாப்பிடும்போது நமக்கு வர அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம வீட்டில் கூட இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் ஆட் பண்ணிடுறோம். உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஃப்ளேவர் இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கணும். நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நெய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான்
ஃபைனலாக நம்ம ரைஸ் வேணும்னா மிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து நெய் ஆட் பண்ணல. ஏன்னா அதிகமாக நெய் ஆட் பண்ணால் நமக்கு நல்லா சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வந்து நான் ஆயில் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா நீங்கள் நெய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டர் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் பட்டர் நெய்யை விட ஆயில் வந்து இட்ஸ் பெட்டர். ரெண்டுக்கும் வந்து இந்த பெரிய தம் பிரியாணிலாம் பண்ணும்போது நமக்கு வந்து இது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதேமாதிரி நீங்கள் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக வந்து நீங்கள் கீ ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட வந்து நம்ம கிரீன் சில்லி ஆட் பண்ணிடுவோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 கிலோ ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 கிலோ ரைஸ் அப்படிங்கும்போது இதில் வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 14 பீஸ், ஒரு 14 பச்சை மிளகா வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சாத்தி பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஜிஞ்சர் கார்லிக் வந்து பேஸ்ட் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா வரும், உங்களுக்கு தெரியும் அது வித்தியாசம். அதேமாதிரி வந்து பச்சை வாசம் இல்லாமல் இருக்குதுன்னா இப்போ அடுத்தது வந்து நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, கரம் மசாலா, அப்புறம் பார்த்திங்கன்னா கொரியண்டர் பவுடர், சன்னா மசாலா, இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர், இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே வந்து ஒரு 3 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆஸ் பர் ரெக்யர்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தேவையான அளவு மசாலா பவுடர் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 2 கிலோ ரைஸ் அப்படிங்கும்போது நான் வந்து மசாலா பவுடர் எல்லாமே வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொரியண்டர் பவுடர் மட்டும் நீங்கள் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் தேவையில்லை. இந்த கேபேஜ் கோப்தா பிரியாணிக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஆஸ் பர் ரெக்யர்ட் சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி ஆட் பண்ணாவே நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து பிரியாணி அப்படின்னாவே நம்ம காரமாக நல்லா சுவையாக ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம பிரியாணி சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமே இருந்துக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம காரம் வந்து பிரியாணியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நான் தேவையான அளவு வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணிட்டேன். அது இல்லாமல் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் சில்லி பவுடரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி ரெடி பண்ணி நல்லா ஒரு ரைத்தா, அதாவது தயிர் பச்சடியோடு நீங்கள் வந்து இந்த பிரியாணி கேபேஜ் கோப்தா பிரியாணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பீட்ரூட் தயிர் பச்சடி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம இதுக்கு டொமேட்டோ ஆட் பண்ணால் நம்ம வாட்டர் ஆட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ ஆல்ரெடி வாட்டர் அதுலேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டொமேட்டோ வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த 10 மினிட் அதுலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆயில் வந்து அப்படியே தனியாக செப்பரேட்டாக தெரியும். ஸோ அது வர வரைக்கும் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா தான் வந்து நம்ம குக் பண்ணி வச்ச பாயில் பண்ணி வச்ச ரைஸ் இதெல்லாம் வந்து லேயர்டாக பண்ண போகிறோம். பண்ணி நம்ம தம் பண்ண போதும். இப்போ வந்து இது வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா கேபேஜ் கோப்தா பிரியாணிக்கு தேவையான அந்த மசாலா கிரேவி, அந்த கிரேவி மட்டும் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது வந்து ரைஸ் பண்ணி வச்ச கட் பண்ணி வச்சு கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது நம்ம வெஜிடபிள் குக் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். குக் ஆகினாலே நமக்கு வந்து பிரியாணி நடக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா பட்டாணி, இது வந்து நான் ஆல்ரெடி வந்து 3 ஹவர்ஸ் வந்து சோக் பண்ணியிருக்கேன். ஸோ சோக் பண்ணி தான் வந்து அது இப்போ நம்ம அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இந்த பட்டாணி பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வந்து பாக்கெட்டில் இருக்கு இல்லையா, ஒரு 5 ரூபா பாக்கெட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து 8 பாக்கெட் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 8 பாக்கெட் அளவு உள்ள பட்டாணி வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டாணி வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம கேபேஜ் கோப்தாவோடு சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்தது வந்து பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ பொட்டேட்டோ ஆட் பண்ண போகிறேன். இதெல்லாம் இப்போ பொட்டேட்டோவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் வந்து நமக்கு ஒரு நல்ல வெஜிடபிள்ஸ். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா பேலன்ஸ்
கேபேஜ், அதாவது பார்த்திங்கன்னா கேபேஜ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேபேஜ் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நாம் இதை வந்து இந்த கிரேவி வந்து குக் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து லேயர்டு பண்ணப்போம். ஸோ உங்களுக்கு வாட்டர் எந்தளவுக்கு தேவை அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம், 2 கிலோ ரைஸ், அதாவது பார்த்திங்கன்னா 2 கிலோ ரைஸுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஆனியன் மட்டுமே பார்த்திங்கன்னா 1.5 kg நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் நல்லா அந்த பிரியாணியோடு சாப்பிடும்போது நம்ம அந்த ஆனியன் ஃப்ளேவரோட டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, சொல்லி நம்ம அனுபவிக்க முடியாது, நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா தான் தெரியும். ஸோ அதனால் வந்து நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கேரட் ஒரு 1/4 கிலோ, அடுத்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஒரு 1/4 கிலோ. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கேபேஜ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி கேபேஜ் கோப்தாவுக்கு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அது போக வந்து இதில் ஒரு 100 கிராம் கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி இப்போ நம்ம இந்த கிரேவி குக் ஆகிற வரைக்கும், அதாவது பார்த்திங்கன்னா இந்த கிரேவி ரெடி ஆகிற வரைக்கும் டைம் விட்டு எடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்து கொரியன் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லேட் பண்ணதுக்கப்புறமா தம் பண்ணதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து கீ ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து சீசனிங், அதாவது பார்த்திங்கன்னா சால்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். நான் இந்த பிரியாணி வந்து ரெடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பயங்கர காரமாக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம், ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இத்தனையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த பிரியாணிக்கு வந்து இன்னும் வந்து நம்ம காரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சீசனிங் செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். ஒரு 20 மினிட்ஸ் டைம் கழிச்சு நம்ம மறுபடியும் வந்து சீசனிங் செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம அந்த கேரட்லாம் பொட்டேட்டோ ஆல்ரெடி குக் ஆகிருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கேபேஜ் ரெடியாக இருக்கும். பட் மெயின் திங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டாணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பட்டாணி வந்து குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து டைம் எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து லேயர் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரேவி வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்து ரைஸ், அதாவது குக் பண்ணி வச்ச ரைஸ் வந்து இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். அப்படியே பரப்பிட்டுக்கிறோம். குக் பண்ணி வச்ச ரைஸ் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கேர்டு, அதை பார்த்திங்கன்னா யோகட் ஆட் பண்ணிக்கிறோம். அது வந்து ஒவ்வொரு இதில் வந்து 4 ஒரு 6 ஸ்பூன் நம்ம அப்படியே மேலே அப்படியே ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தயிர், நீங்கள் எந்த தயிர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எருவும் பால், மாட்டுப்பால், தயிர் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கங்க. தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கேபேஜ் கோப்தா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து இந்த கோட்டிங்லாம் முடிஞ்சிட்டு அந்த லேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம அதை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடையில ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சப்போஸ் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா கோப்தா வந்து நம்ம லேடில் யூஸ் பண்ணும்போது வந்து கோப்தா வந்து ப்ரோகேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எப்பவும் போல் நார்மலாக இந்த லேயர் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃபைனலாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்தாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம அந்த கேர்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து மறுபடியும் வந்து அந்த கிரேவி நம்ம மேலே வந்து கோட்டிங்காக யூஸ் பண்ணுறோம். இந்த கிரேவி வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம கேபேஜ் கோப்தா வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிரேவிலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து கேபேஜ் கோப்தா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதில் பார்த்திங்கன்னா 2 கிலோ ரைஸ், பாயில்டு ரைஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து கிரேவி ரெடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் கோட்டிங்கில் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து அதை உடச்சி பவுடராக்கல, உடச்சி அப்படியே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மேலே கார்னிஷ்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேபேஜ் கோப்தா ரெடியானது வந்து நம்ம வந்து அப்படியே மேலே ஒன்றா அப்படியே வைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா வந்து மீண்டும் வந்து தயிர் அப்படியே லைட்டாக அங்கங்கே வந்து நம்ம ஸ்பூனில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு வந்து நெய் வேணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி டைமில் கூட வந்து நீங்கள் ஃபைனலாக ஆட் பண்ணலாம். இல்லை நீங்கள் தம் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபுல் கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து கொரியன் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த பிரியாணி வந்து தம் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து குக் பண்ணி ரைஸ்லாம் குக் பண்ணி தனியாக எடுத்தோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து மறுபடியும் வந்து இந்த ரைஸ் வந்து தம் பண்ண போகிறோம். ஸோ 15 மினிட்ஸ் தம் பண்ணிடலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அடியில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். ஸோ அது மேலே வந்து அதில் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி அது மேலே வந்து பாத்திரம் வச்சு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே வந்து வெயிட்டான ஒரு பாத்திரம், நான் தண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ வந்து
தம் பண்ணியாச்சு. 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அது வந்து நம்ம கேபேஜ் கோப்தா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் ஏற்கனவே சொன்னது இந்த கேபேஜ் கோப்தாவுக்கு வந்து நீங்கள் வேணால் மசாலா பவுடர் அதிகமாக ஆட் பண்ணலாம். பட் நம்ம கிரேவியில் மறுபடியும் ஆட் பண்ணுறதுனால தான் வந்து நான் கோப்தாவில் அதிகமாக ஆட் பண்ணல. ஸோ கோப்தா வந்து அதில் ஆட் பண்ணோம்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் தரும். அப்போ பிரியாணி வந்து நம்ம சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. ஸோ அதனால தான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரியாண்டர் பவுடர், கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளார், பேசன் ஃப்ளார் மட்டும் நான் ஆட் பண்ணி இந்த கோப்தா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் கொரியண்டர் லீவ்ஸ், மென்ட் லீவ்ஸ் இதெல்லாம் வந்து சாப் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதாவது பார்த்தீங்கன்னா லேயர்டு கேபேஜ் கோப்தா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் பட்டாணி, கேரட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, கேபேஜ் இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் ஆட் பண்ணலாம். பீன்ஸ் ஆட் பண்ணலாம் எப்பயும் போல் நார்மல் வெஜ் பிரியாணி மாரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து நான் இதில் வந்து நான் பீன்ஸ் ஆட் பண்ணல. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 rupees பாக்கெட் வந்து நான் 8 பாக்கெட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து நீங்கள் சீரகம் சம்பா, பாஸ்மதி ரைஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரைஸ் தான் நாங்கள் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நார்மல் ரைஸை பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எங்களுக்கு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.